வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெவடிகாசி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ருதியும் ரவியும் ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு வர்றாங்க. மீனா செஞ்ச வாழைப்பூ வடை, பூசணிக்காய் ஸ்வீட்டுக்காக அவங்கள பாராட்டி, நீத்தா அவங்களுக்கு கொடுத்த 10,000ல 5,000 கொடுக்க, அதை வேணவே வேணான்னு மறுக்கிறாங்க மீனா. அப்புறம் ஒரு கட்டத்துல வாங்குறவங்க முத்துக்கிட்ட கொடுக்க, வாங்கி டங்குன்னு பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. ஓகே உண்டியல்ல போட்டுக்கிறேன்னு சொல்லி. இதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி நிக்கிறாங்க ரோஹிணி. மனோஜும் விஜயாவும் இடி விழுந்த மாதிரி முகத்தை வச்சிருக்காங்க. மீனா, நீங்க குக்கிங்கையே ஒரு பிசினஸா ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா போகும். நல்லா சமைக்கிறீங்கன்னு ஸ்ருதி சொல்ல, ஆமா அண்ணி, டெக்கரேஷன் மாதிரி இதையும் ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்ணிருங்க. பெரிய பிசினஸ் உமன் ஆயிடுவீங்க. சரிதானே அண்ணி அப்படின்னு ரவி கேட்க, எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. எரிச்சல்ல இருக்க மனோஜ், டேய் போதும்டா, ஓவரா பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இவங்க வாழைப்பூ வடை சுட்டு கொடுத்தா பிசினஸ் உமன் ஆயிடுவாங்களா? முதல்ல பிசினஸ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பூ விக்கிறது, வடை விக்கிறதெல்லாம் பிசினஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. அப்புறம் நான் பண்றதுக்கு பேரு என்னன்னு பயங்கர கடுப்பா கேக்குறாரு மனோஜ். உடனே ரவிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. டேய், இப்ப நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்கன்னு வர? இரு 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 இருடா, தொழிலதிபர் ஏதோ சொல்ல வர்றாருல்ல, நீங்க சொல்லுங்க தொழிலதிபரே அப்படின்னு முத்து படு நக்கலா கேட்டுட்டு இருக்க. ரோஹிணி ஒண்ணுமே பேச முடியாம அமைதியா நிக்கிறாங்க. உடனே பெருமைய நக்கலமா சிரிக்கிற மனோஜ், நீங்க சொல்றதுக்கெல்லாம் தொழில் கிடையாது. காலையில கட்டின பூ சாயந்தரம் வாடிடும், இதெல்லாம் பிசினஸா? இந்த பூ விக்கிறது, சாப்பாடு விக்கிறதெல்லாம் தினக்கூலி வேலை. அப்படி சொல்லி பழகுங்கிறாரு மனோஜ். அடாடாடாடாடா, என்ன ஒரு அறிவு! டேய், ரவி சமையல் கலைய படிச்சுட்டு இந்த வேலையை பாக்குறான். சொந்த திறமையில பண்றான். மீனாவும் பூ வாங்கி அத திறமையா கட்டி விக்கிறா. அதே மாதிரி நீ என்ன பண்ற? பாத்திரம் விக்கிற. முத்து சொல்ல டென்ஷன் ஆகுற மனோஜ், அது ஹோம் அப்ளையன்சஸ் தாங்கிறாரு. சரி, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதெல்லாம் என்ன நீயா தயாரிக்கிற? கம்பெனிக்காரன் செய்யறான், நீ அதை விக்கிற. 10 நாள்ல பொருள் விக்கலன்னா அத கம்பெனிக்காரன் திருப்ப எடுத்துட்டு போயிருவான். ஆனா மீனா செய்யற வேலை அப்படி இல்லைல்ல. அவ வாங்கி விக்கிற பூ அவளுக்கு சொந்தமானது. அத வச்சு வித்தியாசமா டெக்கரேஷனும் பண்றா. ரவியும் புதுசு புதுசா சமைக்கிறான். இதெல்லாம் என்ன அப்படின்னு முத்து கேட்க, கிரியேட்டிவிட்டிங்கிறாங்க ஸ்ருதி. கரெக்ட், இதெல்லாம் அவங்க கிரியேட்டிவிட்டி. நீ எவனோ ஒருத்தன் தயாரிச்ச பொருளை விக்கிற. நீ பிசினஸ்மேன் சொல்லிக்கலாம், இவங்க சொல்லக்கூடாதாடா அப்படின்னு முத்து பெருசா விரிவா கேட்டு முடிக்க, டேய், பூ வியாபாரத்துல 500 1000 தாண்டா வரும். நான் விக்கிற பொருளுக்கெல்லாம் வர்றதுக்கு பேரு ப்ராஃபிட். இயர்லி டர்ன் ஓவர்னு சொல்லுவோம். இதெல்லாம் சொன்னாலும் அவனுக்கு புரியாது அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரோகிணி ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாங்க. டேய், நீ இதெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? நமக்கு வாட்சது சரியில்லைன்னா எல்லாரும் இப்படித்தான் பேசுவாங்க. இவளாவது பூவை கட்டுறா, அலங்காரம் பண்றா, எதையாவது பண்ணி சம்பாதிக்கிறா. உனக்குன்னு உன்னை தேடி புடிச்சு கட்டி வச்சேன்ல, வாயிலேயே தான் வடை சுடுறா அப்படின்னு ரோகிணிய ஜாடையா திட்டிட்டு இருக்கன்னு நேராவே திட்ட ஆரம்பிக்க, ரொம்பவே நொந்து போய் வாயை மூடிட்டு நிக்கிறாங்க. எல்லாரும் ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்க. விஜயா, சம்பந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் ஏன் பேசுற? பணத்தை வச்சுட்டு ஆளுங்களை எடை போடாதுன்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். எத்தனை சொன்னாலும் நீ கேட்கவே மாட்ட. பொறுமையும் உழைப்பும் இருந்தா மட்டும் போதும். அது நம்ம வீட்ல எல்லாருக்கும் இருக்கு. யாரையும் மட்டம் தட்டி பேசாத அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, சிறு துரும்பும் பல்கத்தோதும்னு அதை புடிச்சுக்கிற ரோகிணி, தேங்க்ஸ் அங்கிள், என்னாலயும் நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, ஏய், நீ என்ன சம்பாதிச்சாலும் அது மாச சம்பளம் தானே. என்கிட்ட என்னெல்லாம் கதை கட்டின நீ? அது என்ன, உன் அப்பாவுக்கு ஊர்ல எத்தனை கோடி இருக்குன்னு சொன்ன? ஆ 300 கோடி. கடைசியில தெருக்கோடி தான். என்னெல்லாம் பேசி என்ன நம்ப வச்ச நீ? ஹம், உன்னை இந்த வீட்ல வச்சுட்டு வேற யாரையும் குறை சொல்லி பேச முடியாது அப்படின்னு விஜயா படு எரிச்சலா சொல்லிட்டு இருக்க. ரோகிணி பரிதாபமா நிக்கிறாங்க. விஜயா அப்படின்னு அண்ணாமலை கூப்பிட, ஆமா, என்ன மட்டும் அடக்குங்க. ஏய், உள்ளர வாடான்னு மனோஜ் தோல்ல ஒரு தட்டு தட்டிட்டு உள்ளர போயிட்டே இருக்காங்க விஜயா. பயங்கர கடுப்போட போற விஜயா பின்னாடி அதை விட வேகமா போறாரு மனோஜ். எழுந்திருக்கிற அண்ணாமலை, ரோஹிணி, அவ பேசுறத மனசுல வச்சுக்காதமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போக, ரொம்பவே நொந்து போய் போறாங்க ரோஹிணி. ஸ்ருதியும் ரவியும் அவங்க ரூமுக்கு போறாங்க. பாவங்க, என்னால அத்தை ரோஹிணிய திட்டுறாங்கன்னு மீனா சொல்ல, மீனா, இத்தனை நாள் என்ன அம்மா உன்னைய காரணத்தையோட திட்டிருக்காங்க, அப்படிதான் இதுவும். போக போக பாரு,
இதே மாரி இனிமே பார்லர் அம்மாவ திட்டுறதுக்கு அம்மாவுக்கு எந்த காரணமும் தேவையில்ல. உன்னைய திட்டும் போதெல்லாம் என்னைக்காவது பார்லர் அம்மா பாவம் பார்த்திருக்கா? நீ எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. லூஸ்ல விடு. அப்படிங்கிறாரு முத்து. மாடியில பசங்க 3 பேரும் பீரையும் சைட் டிஷ்ஷையும் வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. முத்து ஒரு பியர் பாட்டில் எடுத்து தலைக்குப்புற கவிழ்த்துக்கிட்டு இருக்க. ரவி உன்னை கையில புடிச்சிட்டு இந்தாடான்னு மனோஜ் கிட்ட ஒண்ணு நீட்டுறாரு. இல்ல எனக்கு வேண்டான்னு மனோஜ் சொல்ல, டேய் உனக்கும் சேர்த்து தாண்டா வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரவி சொல்ல, உனக்கு எப்படியும் தேவைப்படும்னு ரவிக்கு தெரியும். அதனாலதான் உனக்கும் சேர்த்து வாங்கி வச்சிருக்கான் அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜ் அவரையே பாக்குறாரு. என்னடா பாக்குறேன்னு முத்து கேட்க, என்னோட லைஃப்ல விளையாடுறதே உங்க 2 பேருக்கும் வேலையா போச்சுல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஆமா இவர் பெரிய சேப்பாக்கம் கிரவுண்டு, அதுல நாங்க அப்படியே விளையாடுறோம் போடாங்கிறாரு முத்து. டேய் என்னடா அப்படின்னு கொஞ்சம் ஆறுதலா ரவி கேட்க, டேய் உங்க ஹோட்டல்ல உங்க ஓனர் உனக்கு பணம் கொடுத்தா அதை யாருக்கும் தெரியாம அப்படியே நீ வச்சுக்க வேண்டியது தானே, அதை எதுக்கு இவன் பொண்டாட்டிக்கிட்ட நீ கொடுத்த? சரி ஓகே, அதை எதுக்கு எல்லாரும் முன்னாடி வச்சு கொடுக்கற? அம்மா அப்பா இருக்கும்போது தான் வச்சு குடுக்கணுமா? அப்படின்னு மனோஜ் கேட்க, டேய் மீனா ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கா. அவ செஞ்ச வடைய சாப்பிட்டு இவங்க ஹோட்டலுக்கு வந்த ஆள் பாராட்டிட்டு போயிருக்காரு. ஹோட்டலுக்கும் நல்ல பேர் வந்திருக்கு. அதனால அவன் குடுத்தான். இதுல என்ன இருக்குங்கிறாரு முத்து. டேய் இவன் உன் பொண்டாட்டிட்ட கொண்டு வந்து பணத்தை கொடுத்து ரோகிணி மேல அம்மாவுக்கு இருந்த கோவத்தை இன்னும் அதிகப்படுத்திட்டான் அப்படின்னு மனோஜ் சலிச்சுக்க. அது சரி, இல்லன்னா மட்டும் அம்மா பார்லர் அம்மாவை தூக்கி தலையில வச்சு கொஞ்சவா போறாங்க? பார்லர் அம்மா பண்ணின தப்பு அப்படி. அத நீயும் தெரிஞ்சு மறைச்சிருக்கிற. உண்மையிலேயே முன்னாடியே தெரியுமா இல்ல சும்மா கதை விட்டியான்னு தெரியல அப்படின்னு முத்து ஆரம்பிக்க, டேய் இப்ப எதுக்குடா அதெல்லாங்கிறாரு ரவி. அது இல்லடா, நம்ம அம்மா என்ன விடவும் உன்னை விடவும் இவன் மேலதான் பாசமும் நம்பிக்கையும் நிறைய வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட அம்மாவை இவனும் பார்லர் அம்மாவும் சேர்ந்து ஏமாத்தி இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, நான் ஒன்னும் ஏமாத்தலங்கிறாரு மனோஜ். சரிப்பா, பார்லர் அம்மா ஏமாத்துச்சு, அதுக்கு நீ உடந்தையா இருந்த, இப்ப சரிதானே அப்படின்னு முத்து கேட்க டென்ஷன் ஆகுற மனோஜ், டேய் நீ சும்மா இருடா. டேய் ரவி, நீ இப்படி எல்லாரும் முன்னாடி வந்து பணத்தை கொடுக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு மறுபடியும் புலம்ப, டேய் அவனையே குறை சொல்லிட்டு இருக்காதடா. என்ன இருந்தாலும் அம்மா உனக்கு தானே சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு முத்து சொல்ல, எங்க அதுதான் ஃபுல்லா மாறிடுச்சே. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ரோகிணி மேல இருக்க கோவமும் அவங்களுக்கு இன்னும் போகல அப்படின்னு மனோஜ் சொல்ல, உனக்கு அம்மாவை சமாதானப்படுத்த தெரியலன்னு சொல்லு அப்படின்னு முத்து சொல்ல, கரெக்ட் மனோஜ், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, சில பிரச்சனைகள் எல்லாம் உடனே முடிச்சிடணும். அத முடிக்காம அப்படியே வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தா அதோட இம்பாக்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படின்னு ரவி சொல்ல, நான் எங்கடா பிரச்சனைய வளர்க்குறேன் அப்படின்னு ரொம்பவே வருத்தமா மனோஜ் சொல்ல, டேய் எத்தனை நாளைக்கு தான் அம்மா பேச்சு கேட்டுட்டு அண்ணிகிட்ட பேசாம இருப்ப அப்படின்னு ரவி கேட்க, பேசாம மட்டுமா இருக்கிறான், அம்மா பார்லர் அம்மாவை என்ன சொல்லி திட்டினாலும் எந்த கேள்வியும் கேட்காம கண்டுக்காமல்ல இருக்கிறான் அப்படின்னு முத்துவும் சொல்றாரு. டேய் நீ பண்றது ரொம்ப தப்புடா. அண்ணி உன்னை நம்பி தானே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. உன்னை தானேடா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு ரவி சொல்ல, எனக்கு எல்லாம் புரியுதுடா. ஆனா நான் என்ன பண்றது சொல்லு. அம்மா தான் ரோகிணியை ஏத்துக்க ரெடியாவே இல்லையே. அம்மா என்னடானா அவகிட்ட பேசாத, ஷோரூமுக்கு கூட்டிட்டு போகாதன்னு சொல்றாங்க. அவ என்னடானா டெய்லி என்கிட்ட வந்து பேசு பேசுங்கிறா. நான் அம்மா சொல்றத கேக்குறதா ரோகிணி சொல்றத கேக்குறதா ஒண்ணுமே எனக்கு புரியல. எனக்கு ஒரே டார்ச்சரா இருக்குடா அப்படிங்கிற மனோஜ் ரொம்பவே டென்ஷன் ஆகி பியர் பாட்டில் எடுத்து வாயில தலைக்குப்புற கவிழ்த்துக்கிறாரு. உடனே ரவி அவரோட கையை பிடிச்சி, டேய் 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 மெதுவாடா அப்படின்னு சொல்ல அவர் கையில இருக்க பியர் பாட்டில வாங்கி கீழே வச்சிடுறாரு முத்து. பெரிய முடா குடிகாரன் மாதிரி பண்ணிட்டு இருக்காதடா, இப்படி அடிச்சுன்னா ஒரேடியா தூக்கி விட்டுரும், அப்புறம் இங்கேயே கவுந்து கிடப்ப அப்படின்னு அனுபவசாலி முத்து சொல்ல, என் நிலைமை உங்களுக்கு புரியலடா. அம்மா ஒரு பக்கம், ரோஹிணி ஒரு பக்கம், லைஃபே பெரிய போராட்டமா இருக்கு அப்படின்னு மனோஜ் புலம்ப, டேய் இந்த பிரச்சனை உனக்கு மட்டும் இல்லடா, இந்த உலகத்துல கல்யாணம் பண்ணின அத்தனை ஆம்பளைங்களுக்கும் இருக்கு. அம்மா பக்கம் நிக்கிறதா இல்ல பொண்டாட்டி பக்கம் நிக்கிறதான்னு தெரியாமதான் ஆள் ஆளுக்கு மண்டைய பிச்சுக்கிட்டு அலையறானுங்க அப்படின்னு முத்து சொல்ல, நீ ஈஸியா சொல்லுவ, உனக்கும் அம்மாவுக்கும் ஆகாது, அதனால நீ எப்பவுமே உன் பொண்டாட்டி பக்கம் தான் நிப்ப அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் நான் நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் தான் நிப்பேன் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் மனோஜ் இதுக்கு நீதான் சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு ரவி சொல்ல, அட போடா, எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு, அதை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மனோஜ் மறுபடியும் பியர் பாட்டில் எடுத்து மொத்தமா குடிக்க ஆரம்பிக்கிறாரு.
டேய் இவனை பார்த்தாலும் பாவமா தான்டா இருக்கு. என்னடா பண்ணலான்னு ரவி கேட்க, இதுல நாம பண்றதுக்கு எதுவுமே இல்லடா. இவன் மௌன விரதத்தை கலைச்சாலே போதும் அப்படின்னு முத்து சொல்ல, உடனே மனோஜ் வாயில இருந்து பாட்டில் எடுத்துட்டு என்னதுன்னு கேக்குறாரு. ஆமாண்டா, அம்மா என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு வாய மூடிக்கிட்டு இருக்கீல்ல, அத செய்யாம அம்மா கிட்ட நீதான் பேசணும் அப்படின்னு முத்து சொல்ல, என்ன பேச சொல்றேன்னு சலிப்பா கேக்குறாரு மனோஜ். டேய் எல்லாத்தையுமாடா சொல்லி கொடுப்பாங்க. பார்லர் அம்மா கிட்ட இப்படிலாம் பண்ணாதீங்க பேசாதீங்க அப்படின்னு அம்மா கிட்ட நீதான்டா சொல்லணும் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் நான் அவளை பத்தி பேச வாய் எடுத்தாலே திட்டுறாங்கடா. அப்புறம் உனக்கு அம்மா இல்லாம ஆயிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. என்ன என்ன பண்ண சொல்ற அப்படின்னு மனோஜ் கேட்க, டேய் அதுக்காக அப்படியே விட்டுருவியாடா? இங்க பாரு, அண்ணி பண்ணினது தப்புதான். ஆனா அவங்க உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தானே அந்த பொய்யெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரவி சொல்ல, அது மட்டும் தானே எனக்கு புரியவே இல்ல. இவனை கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் அது எதுக்கு பொய் சொல்லுச்சு அப்படின்னு முத்து கேட்க, டேய் கம்முன்னு இருடா. இவன் வேறங்கிற ரவி, இங்க பாருடா, அம்மா அண்ணி பணக்காரங்க இல்லைன்ற கோவத்துலதான் இப்படிலாம் பண்றாங்க. உனக்கு அந்த கோவம் இருக்கான்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்புறம் என்னடா இங்க பாரு, கடைசி வரைக்கும் உன் லைஃப்ல உன் கூடவே வரப்போறது அண்ணி மட்டும்தான் அப்படின்னு ரவி சொல்ல, அதான் பார்லர் அம்மா கடைக்கு போக கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்களே, அதை எப்படி இவன் கூட போக முடியும்னு முத்து கேட்க, டேய் லைஃப்ல கடைசி வரலும் வர்றத பத்தி சொல்றேன்டா அப்படின்னு ரவி சொல்ல, ஆ கரெக்ட், அதுவும் இவன் கூட எல்லாம் பார்லர் அம்மாவால மட்டும்தான் கடைசி வரலும் வர முடியும் அப்படின்னு முத்து சொல்ல, கொஞ்சம் குழப்பமா பாத்துட்டு இருக்காரு மனோஜ். இங்க பாரு மனோஜ், உனக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கு, நீயும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்க அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆமா 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 நம்ம கன்னடா ஜீவா அதுதான் இவனை வச்சு செஞ்சுட்டு போயிருச்சேங்கிறாரு முத்து. டேய் இப்ப எதுக்குடா அவளை பத்தி பேசுறீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, டேய் அதெல்லாம் தெரிஞ்சுதானே அண்ணி உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க உன்னை அவ்வளவு லவ் பண்றாங்கடா. நீ அன்னிக்காக அம்மா கிட்ட பேச கூட மாட்டேங்கிற அப்படின்னு ரவி சொல்ல, டேய் ரவி, இவனுக்கு நாம என்ன சொன்னாலும் அது ஒர்க் அவுட் ஆகாதுடா. இவன் ஆரம்பத்துல இருந்தே அம்மா பிள்ளையாவே வாழ்ந்து பழகிட்டான். அதனால அம்மாவா பார்லர் அம்மா கைய புடிச்சு இவன் கையில கொடுத்து பேசு அப்படின்னு சொன்னாதான் பேசுவான் அப்படின்னு போதையோட உளறிக்கிட்டு இருக்காரு. டேய் மனோஜ், அண்ணி உன்னை நம்பி வந்தவங்க, அம்மாவும் வேணும்தான். அம்மா இல்லாம நாம இல்ல, ஆனா நாம இல்லாம ஒய்ஃப் இல்ல, அதை யோசிச்சுக்கோ அப்படின்னு ரவி சொல்ல, ரொம்பவே பரிதாபமா பாத்துட்டு உட்கார்ந்துருக்காரு மனோஜ். பாத்தியாடா, படிப்பாளி, நமக்கு அப்புறம் பிறந்தவன் அவன், எல்லாத்தையும் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கான் பாரு. குடும்பத்துல முதல்ல எல்லார்கிட்டயும் பேலன்ஸ் பண்ணி போகணும், அதுதான் லைஃப். இல்லனா அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம தனியா தவிக்கணும். ஒண்ணு அம்மாவை கூல் பண்ண பாரு, இல்லன்னா பார்லர் அம்மா கிட்ட பழையபடி பேசு. அதை விட்டுட்டு நீ இப்படியே இருந்தன்னா கடைசி வரைக்கும் நீ இப்படியே தான் இருப்ப அப்படின்னு முத்து சொல்லி முடிக்க, மறுபடியும் பாட்டில் எடுத்து தலைக்குப்புற கமிழ்க்கிறாரு. ஏய் என்னடா இவன் இப்படி குடிக்கிறான் அப்படின்னு ரவி பதற, எங்கேயோ போய் வாந்தி எடுக்க போறான் இவன் அப்படின்னு முத்து சொல்ல, மொத்த பாட்டிலையும் காலி பண்ணி கீழே வச்சுட்டு, டேய் இன்னொன்னு இருக்காடான்னு கேக்குறாரு மனோஜ். பாத்தியாடா, முதல்ல குடிக்கவே மாட்டேன்னு சொன்னான், இப்ப இன்னொன்னு இருக்கான்னு கேக்குறான் பாரு அப்படின்னு முத்து சொல்ல, டேய் மனோஜ் இதோட போதும் அவ்வளவுதான்னு ரவி சொல்ல, டேய் பெரிய டார்ச்சரா இருக்குடா, லைஃப்ல என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலடா அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் முதல்ல உனக்கு வாழ்க்கையில யார் முக்கியம், யார் கூட கடைசி வரைக்கும் நம்ம வாழ போறோம் அப்படிங்கறதெல்லாம் நிதானமா யோசி, அப்போ உனக்கு தானா புரியும் என்ன என்ன பண்றதுன்னு அப்ப புரியுங்கிறாரு முத்து. குழம்பி போய் உட்கார்ந்துருக்காரு மனோஜ். கிச்சன்ல ஸ்ருதி நிக்க, இந்தாங்கன்னு அவங்களுக்கு டீ குடுத்துட்டு இருக்காங்க மீனா. காஃபி குடிக்கலான்னு பார்த்தேன்னு ஸ்ருதி சொல்ல, தூங்குற நேரத்துல காஃபி குடிச்சா தூக்கம் வராதுங்க, சூடா பால் குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க வந்த ரோஹிணி கையிலேயே ஒரு கப்ப குடுக்குறாங்க மீனா. எப்படி மீனா உங்களால இவ்ளோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுது, எப்ப பார்த்தாலும் ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு ஸ்ருதி ஆச்சரியமா கேக்குறாங்க. அப்படியே பழகிடுச்சிங்க அப்படிங்கிற மீனா பாலை குடிக்க ஆரம்பிக்க, என்ன ரோஹிணி சைலண்டாவே இருக்கீங்கங்கிறாங்க ஸ்ருதி. ஒண்ணும் இல்லைங்கன்னு சொல்ல, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே நீங்க நார்மலா பேசியே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, மீனா அவங்கள பரிதாபமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளா என் லைஃப் நார்மலாவே இல்லையே அப்படின்னு ரோகிணி சொல்ல, உங்களை நினைச்சாலும் பாவமா தாங்க இருக்கு, ஆன்ட்டி இன்னும் உங்க மேல கோவமா தான் இருக்காங்கல்ல அப்படிங்கிற ஸ்ருதி ரோகிணி ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்துட்டு மீனாவை பார்க்க, எனக்கு எதுக்குடா வம்புன்னு வாயை திறக்காம நிக்கிறாங்க மீனா. ஆன்ட்டி எப்பவும் எப்படி ஏதாவது திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க, எப்படிதான் ஆன்ட்டியோட மூட சரி பண்றதுன்னே தெரியல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அதுதான் ஸ்ருதி எனக்குமே தெரியல,
நானும் அவங்கள கன்வின்ஸ் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் எல்லாத்துலயும் திட்டு வாங்கிக்கிட்டே தான் இருக்கேன். அப்படின்னு ரோகிணி சொல்ல, மீனா நீங்க சொல்லுங்க. இப்ப மனோஜே ரோகிணிய அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும், ஆன்ட்டி இவங்கள அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இல்ல. ஆன்ட்டியோட கோவத்தை எப்படி சரி பண்ணலான்னு ஸ்ருதி கேக்குறாங்க. அது நீங்க என்கிட்ட கேக்குறீங்க பாருங்க. இந்த வீட்டுக்கு நான் வந்த நாள்ல இருந்து அத்தை கிட்ட திட்டு வாங்காத நாளே இல்ல. அப்படின்னு மீனா சொல்ல, அதுவும் சரிதான். ஆனா இதுல இருந்து எனக்கு ஒண்ணு நல்லா புரியுது. அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, என்னன்னு மீனா கேக்குறாங்க. ஆன்ட்டி மட்டும் ரோகிணி கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சுட்டா, அப்புறம் மனோஜும் ரோகிணி கிட்ட நார்மலா பேச ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா நான் இந்த வீட்ல வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்ல மனோஜ் மட்டும்தான் ரொம்ப அம்மா பையனா இருக்காரு. எதுக்கும் கோவிச்சுக்காதீங்க ரோகிணி. அதானே உண்மை. மனோஜ் ஆன்ட்டி பேச்ச மட்டும்தான் கேக்குறாரு. ஆன்ட்டி கோவத்தை எப்படி சரி பண்றது? மீனா உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுதான்னு ஸ்ருதி கேக்குறாங்க. நான் ஏற்கனவே ரோஹிணி கிட்ட சொல்லிட்டேன் ஸ்ருதி. பார்வதி ஆன்ட்டி மூலமா பேசி இந்த பிரச்சனையை சமாதானப்படுத்தலான்னு. ஏன்னா பார்வதி ஆன்ட்டி சொன்ன அத்தை கேட்பாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அப்படின்னு மீனா சொல்ல, இருந்தாலும் பார்வதி ஆன்ட்டி சொல்லி இந்த விஷயத்துல நம்ம ஆன்ட்டி கேட்பாங்களான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா ஆன்ட்டி இவ்வளவு எந்த விஷயத்திலயும் பிடிவாதமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. ஆன்ட்டி பிடிவாதக்காரங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ரோகிணி ஆன்ட்டி கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் வேலைக்கு போறாங்க. அவங்க ஏர்ன் பண்றதையும் கொண்டு வந்த ஆன்ட்டி கிட்ட தான் குடுக்குறாங்க. இவ்ளோ விஷயத்தையும் செஞ்சும் ஆன்ட்டி ஏன் ரோகிணிய மன்னிக்க மாட்டேங்கிறாங்க? அப்படின்னு ஸ்ருதி கேட்க, மாமாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாரு. ஆனா அத்தை கேக்குற மாதிரி இல்ல. அப்படின்னு மீனா சொல்ல, ஏதாச்சும் ஒரு ஐடியா புடிப்போம். என்ன பண்ணலாம்? அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ச்சே நம்ம வாழ்க்கை இப்படியெல்லாம் வந்து நிக்குதுன்னு சலிச்சிட்டு நிக்கிறாங்க ரோகிணி. ஓகே எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, என்ன ஐடியான்னு ஆர்வமா ரோகிணி கேக்குறாங்க. இல்ல ஆன்ட்டிக்கு இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்குல்ல, அத அதிகமா நம்புவாங்கல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்படின்னா அப்படின்னு கேக்குறாங்க மீனா. அதான் மீனா, சாமியாரு மந்திரம் ஜாதகம் பரிகாரம் இதெல்லாமேன்னு ஸ்ருதி சொல்ல, ஆமாங்க. வீட்ல ஏதாவது சின்னதா பிரச்சனை வந்தாலும் பார்வதி ஆண்டி கிட்ட சொல்லி அத்தை சாமியார் தான் பார்க்க போவாங்க. அப்படின்னு மீனா சொல்ல, நாமளே ஒரு சாமியாரை செட் பண்ணி ஆன்ட்டியோட லைஃபே இவ்வளவு நல்லா இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் உங்க ஃபர்ஸ்ட் மருமக ரோகிணி தானே. சொல்ல வச்சுட்டா அவங்க நம்பிடுவாங்கல்ல. உங்க மருமக கிட்ட நீங்க நல்லா பேசினா உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும்னு ஆன்ட்டி கிட்ட சொல்ல வைக்கலாம். அப்புறம் என்ன, ஆன்ட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நல்லா பேச போறாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்ற மாதிரி யோசிச்சுட்டு நிக்கிறாங்க ரோகிணி. என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, நல்ல ஐடியா தாங்கிறாங்க ரோகிணி. அப்புறம் என்ன, அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இல்ல ஏற்கனவே நான் பொய் சொன்னதுல அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணி ஆன்ட்டிக்கு அது நாம பண்ண செட்டப்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவங்க என்ன மொத்தமாவே தள்ளி வச்சிருவாங்க. ஏற்கனவே என் மேல கோவத்துல இருக்க ஆன்ட்டி இன்னுமே என்ன வெறுத்துருவாங்க. அதுதான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நாம என்ன பண்ணாலும் ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும் அப்படிங்கிற ரோஹிணி கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காங்க. அது எப்படி அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க? அது நாம செட் பண்ற சாமியார் இல்ல, அந்த சாமியாரே சொன்னாதான் தெரியும். ஆன்ட்டிக்கு தெரியாம பாத்துக்கலாம் அப்படின்னு ஸ்ருதி ஆர்வமா சொல்ல, ரோஹிணி மீனாவை பாக்குறாங்க. அவங்க ஒரே பொசிஷன்ல நிலையா பாத்துக்கிட்டு இருக்க. இல்ல இல்ல அதெல்லாம் சரியாகாது ஸ்ருதி. என்னைய பத்தி ஏதாவது பிரச்சனைன விஷயம்னா பத்த வைக்கிறதுக்கு இந்த வீட்ல தான் 2 பேர் இருக்காங்களே அப்படின்னு ரோஹிணி சொல்ல, டென்ஷன் ஆகுற மீனா, என்ன சொல்ல வர்றீங்க? எதா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. ஆமா, உங்களுக்கும் முத்துவுக்கும் இதுதானே வேலை. இந்த வீட்ல என்ன பிரச்சனைனாலும் நீங்க தானே கூட்டிட்டு வந்து வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இன்னமும் கோவமாகற வீணா, ஓ அப்ப நாங்க பண்ணுனது தப்புன்னு சொல்ல வர்றீங்களா அப்படின்னு வரிஞ்சு கட்டிட்டு வர, சரிங்க என் மேலேயே தப்பு இருக்கட்டும். அந்த கறிக்கடைக்காரரை பாத்தீங்கல்ல, அவரை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு உண்மையாவே என் லைஃப்ல பிரச்சனை வரக்கூடாதுன்னு அக்கறை இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்? என்கிட்ட கேட்டிருந்திருக்கணும். இல்ல அந்த பிரவுன் மணிய தனியா வர வச்சு என்கிட்ட பேசி இருக்கணும். அதை விட்டுட்டு நேரா அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்னைய எப்படா மாட்டி விடலாங்கிற மாதிரி தானே பண்ணுனீங்க 2 பேரும். ஆன்ட்டி இப்படிதான் கோவப்படுவாங்கன்னு தெரிஞ்சுதானே 2 பேரும் இப்படி பண்ணுனீங்க. என் வாழ்க்கையை கெடுக்கறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப கேவலமா ரோகிணி பேசிட்டு போக, சும்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க ரோகிணி. யார் வாழ்க்கையும் கெடுத்தல நாங்க சந்தோஷப்பட மாட்டோம். எங்களுக்கு என்ன இதுதான் வேலையா அப்படின்னு மீனாவும் இறங்கி சண்டை போடுறாங்க. இருங்க இருங்க, ஏன் டென்ஷன் ஆகுறீங்கன்னு மீனாவை கன்சோல் பண்ற ஸ்ருதி ரோகிணி பக்கம் திரும்ப, பாருங்க ஸ்ருதி எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு. இதோ பாருங்க ரோகிணி, நாங்க உங்க மாமான்னு சொன்னவரை தேடி போயா கூட்டிட்டு வந்தோம். சொல்ல போனா அந்த கல்யாண மண்டபத்துல அவரு
மாமா அத்தை எல்லாரும் இருக்கும்போதே கையும் களவுமா மாட்டிருக்க வேண்டியவரு அவங்க பார்வையில படாம தப்பிச்சிட்டாரு. ஆனா எங்க பார்வையில மாட்டிக்கிட்டாரு. எங்களுக்கு உண்மை தெரிஞ்சும் இவ்ளோ பெரிய விஷயத்த மறைக்கிறது மாமாவுக்கும் அத்தைக்கும் செய்யற துரோகம் இல்லையா? அவரா வந்து எங்ககிட்ட மாட்டினா நாங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அதுவும் அவரு பரசு அங்கிள் சம்மந்தி வீட்டுக்காரரு. நாங்க சொல்லாம விட்டிருந்தாலும் எப்படியும் தெரிஞ்சிருக்கும். அப்படின்னு மீனா கோவமா வறுத்தெடுக்க, ரோகிணி வாய மூடிட்டு நிக்கிறாங்க. ஆமாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலா நானும் ரவியும் அந்த ஆள இப்படி பார்த்திருந்தா கூட நாங்களும் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்போம். அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ரோகிணி மீனாவ முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. இப்படிலாம் நடக்காம இருந்திருக்கணும்னா நீங்களும் பொய் சொல்லாம இருக்கணும். பொய் சொன்னது நீங்க. அப்புறம் மீனா மேல கோவப்படுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இனிமே கோவமாகற ரோகிணி, சரிங்க, அட்லீஸ்ட் வீட்ல சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்டயாவது தனியா கேட்டிருக்கலாம்ல? எல்லார் முன்னாடியும் வச்சுதான் சொல்லணுமா? அப்படின்னு ஸ்ருதி கிட்ட கோவத்த காட்ட முடியாம வெறுமனே கேக்குறாங்க ரோகிணி. அப்படியே கேட்டிருந்தாலும் என்ன சொல்லியிருப்பீங்க? வீட்ல சொல்ல வேணாம்னு சொல்லியிருப்பீங்க. அப்புறம் நாங்களும் அத்தை மாமாவை ஏமாத்துற மாதிரி ஆயிடும்ல? எந்த காலத்திலயும் மாமா கிட்ட பொய் சொல்லி நாங்க ஏமாத்த மாட்டோம் அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப என்ன நான் ஏமாத்துறவளா? அப்படின்னு எரிச்சலா ரோகிணி கேக்க, இத்தனை நாளா நீங்க அதைத்தானே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு செம்மையா கோல் போட்டுறாங்க ஸ்ருதி. அந்த உண்மை மட்டும் தெரியாம போயிருந்தா இப்ப வரையில நீங்க அதைத்தான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, கோவத்தை அடக்கிட்டு அருவருப்பா பாக்குறாங்க ரோகிணி. ஒரு விஷயம் வேணுங்கிறதுக்காக பொய் சொல்லி நாம அதை அடையலாம். ஆனா அது ரொம்ப நாள் நிலைச்சிருக்காது ரோஹிணி. நாம உண்மையா இருந்தா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு மீனா சொல்ல, ரொம்பவே டென்ஷன் ஆகுற ரோஹிணி. போதுங்க, ஏதோ என் நல்லதுக்கு 2 பேரும் பேசுறீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி என்ன குத்தி காட்டி பேசுவீங்கன்னு நினைக்கல. நீங்க 2 பேரும் இப்படி ஒரு மென்டாலிட்டில இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ரோஹிணி கோவமா திரும்ப, ரோஹிணி, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, வேண்டாம் ஸ்ருதி, யாரோட ஹெல்ப்பும் எனக்கு வேண்டாம். நீங்க 2 பேரும் நல்லா இருங்க. இப்ப நான் தானே இந்த வீட்ல கெட்டவளா இருக்கேன். அப்படியே இருந்துக்கிறேன்னு படு எரிச்சலா சொல்லிட்டு போயிடுறாங்க. மீனா, நான் பாலை ஃபுல்லா குடிச்சிட்டேன். குட் நைட். நான் கிளம்புறேன்னு ஸ்ருதி போக, இருங்க இருங்க. எங்க போறீங்க ஸ்ருதி? இந்த பிரச்சனைய பேச ஆரம்பிச்சது நீங்க தானே? இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லிட்டு போங்க அப்படின்னு மீனா ஸ்ருதி கைய புடிச்சிட்டு கேட்க, மீனா, சொல்யூஷன் கிடைக்கும்னா அத பத்தி பேசலாம். ஆனா சம்பந்தப்பட்டவங்களே எதுவும் வேணாங்கிறப்ப நம்ம ஸ்பேஸ்க்குள்ள நம்ம இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற ஸ்ருதியும் ரோகிணி கடுப்படிச்சிட்டு போனதுல கடுப்பா போயிடுறாங்க. வெளியே வந்த ரோகிணி ரூமுக்கு போகாம அங்கேயே நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்க, வெளியே வந்த ஸ்ருதி அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க ரூம்குள்ள போயிடுறாங்க. மறுநாள் பொழுது விடியுது. ரோகிணி ரெடியாகி பார்வதி ஆண்டி வீட்டுக்கு வர்றாங்க. பார்வதி வந்து கதவை திறந்துட்டு பாக்க, அதுவரையிலும் திமிரா நின்னுட்டு இருந்த ரோகிணி அப்படியே பரிதாபமா முகத்தை வச்சுட்டு ஆன்டின்னு கூப்பிடுறாங்க. பார்வதி திகைச்சு போய் ரோகிணியை பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. நாளைய ப்ரோமோவுல நீ இந்த கேரளா சாமியார பத்தி சொன்னேல்ல அப்படின்னு விஜயா கேட்க, நீ எதுக்கு பாக்கணுங்கிறாங்க பார்வதி. மனோஜி ரோகிணி பிரிக்க போறேன் அப்படின்னு விஜயா சொல்ல, ஏற்கனவே வீட்டுக்கு வந்திருந்த ரோகிணி ரூம்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒட்டு கேக்குறவங்க அப்புறமா பார்வதி கிட்ட வசியம் பண்ணி என்னையும் மனோஜையும் பிரிக்க போறேன்னு சொல்றாங்க. அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாமே. ஆன்ட்டி, எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு ரோகிணி பார்வதி கிட்ட கேட்க, என்ன ஹெல்ப்னு அவங்க கேக்குறாங்க. எந்த சாமியார பார்க்க போறீங்க, என்ன ஏதுன்ற டீட்டெயில் என்கிட்ட சொல்லுங்க. அவங்க பண்ற வசியம் பலிக்காம இருக்க நான் ஏதாவது பண்ணணும்ல அப்படிங்கிற ரோகிணி அடுத்த தில்லாலங்கடி வேலைக்கு ரெடி ஆயிட்டாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.